குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு கடமை டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா மார்ச் 18 2025 செவ்வாய்க்கிழமை என்ன கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் புதுசு கடமை அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கண்டவர்ஸ் பார்த்து முடியும் பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 விரைவில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்படக்கூடிய தமிழ்நாடு காவல்துறையில் 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து நிரப்பிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2ஆம் நிலை காவல்துறைக்கான டெஸ்ட் பேஜ் மட்டும் வந்து தொடங்கியிருக்கோம். இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6,000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கு பாடவாணிய தேர்வு 30க்கும் மேற்பட்ட தேர்வுகளும், திருப்பதி தேர்வு வந்து 22க்கும் மேற்பட்ட தேர்வுகளும், முழு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 3க்கும் மேற்பட்ட தேர்வுகளும், முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 5க்கும் மேற்பட்ட முழு மாதிரி தேர்வுகளும் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்கு. தேர்வு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நினைச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, ஷெட்யூல் ஃபுல்லாக படித்து பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். பேரவைத் தலைவருக்கு எதிரான தீர்மானம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக சார்பில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்மானம் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் கொண்டு வரப்படும் தீர்மானத்துக்கு வாக்கெடுப்பு சில வழிமுறைகள் வந்து பின்பற்றப்படுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குரல் வாக்கெடுப்பு முறை. அப்படின்னா ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் ஆம் இல்லை அப்படின்னு தெரிவிப்பாங்க. அப்படி இல்லைனா பேரவையில் நடைபெறும் மற்றொரு வாக்கெடுப்பு முறை தான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணி கணிக்கும் வாக்குமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய பெயராக வாசிக்கப்படும். அவங்க எழுந்து நின்று அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த முறைப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பேரவைத் தலைவருக்கு எதிரான அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான வாக்குவெடுப்பு நடத்தப்பட்டது. கட்சி வாரியாக மொத்தமுள்ள உறுப்பினர்கள் மற்றும் வாக்களித்ததில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்மானம் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது இந்தியா நியூசிலாந்து இடையே வந்து பார்த்திங்கன்னா 6 ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நியூசிலாந்துக்கு இடையே ஒட்டுமொத்த பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் வந்து பார்த்திங்கன்னா 6 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு. தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நியூசிலாந்து பிரதமரான கிறிஸ்டோபர் லக்சன் இடையே வந்து நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தகம், முதலீடு, கடல்சார் பாதுகாப்பு, கல்வி, ஆராய்ச்சி, அறிவியல் தொழில்நுட்பம், வேளாண் தொழில்நுட்பம், விண்வெளி, போக்குவரத்து, விளையாட்டு மற்றும் மக்கள் ரீதியிலான தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடியில் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி திட்டங்களுக்கான உயர் சிறப்பு மையம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இது யார் தொடங்கி வச்சிருக்கா அப்படின்னா இஸ்ரோ தலைவர்னா வி நாராயணன் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சிருக்காரு. இது ஆல்ரெடி நம்ம பழைய கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தொடங்க போகிறாங்கன்னு பார்த்தோம், இப்போ தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, சென்னை ஐஐடி வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா விண்வெளித்துறையில் உந்து விசை ஆராய்ச்சிக்கு பயனுள்ள வகையில் திரவ மற்றும் வெப்ப அறிவியல் ஆராய்ச்சிக்கான உயர் சிறப்பு மையம் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஐஐடியில் இயந்திர பொறியியல் துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் திரவ மற்றும் வெப்ப அறிவியல் ஆராய்ச்சி உயர் சிறப்பு மையம் அப்படின்ற பெயரில் இந்த மையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதே போன்று வந்து பார்த்திங்கன்னா பேராசிரியர் ஆற்காடு ராமச்சந்திரன் கருத்தரங்கையும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையினுடைய ஐஐடியினுடைய இயக்குனரான வி காமகோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு சில நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் கேட்பாங்க. டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, டிஎன்யூ சார்பில் இருந்தாலும் சரி. ககன்யான் திட்டம் பயிற்சி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு மேற்கொள்ளப்படும். வியோமித்ரா என்னும் ரோபோ வந்து பார்த்திங்கன்னா ககன்யான் திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த இருக்கிறோம். முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, ககன்யான் திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எதை பயன்படுத்தணும் அப்படின்னா வியோமித்ரா அப்படின்ற ரோபோவை. இந்த வியோமித்ரா வந்து பார்த்திங்கன்னா ககன்யான் பயணத்திற்காக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தால் இஸ்ரோவால் உருவாக்கப்பட்ட ஒரு பெண் தோற்றமுடைய ரோபோ. இதுக்காக ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி இருக்கிறாங்க. ஓகேங்களா, விண்வெளி பயணத்தின் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க இருக்கிறோம். அங்கே என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரோபோ வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மனிதர்கள் அனுப்ப முடியும். அடுத்த ஆண்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா குலசேகரப்பட்டினத்திலிருந்து ஏவுதளத்திலிருந்து வந்து இது விண்ணுக்கு செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குலசேகரப்பட்டினத்திலிருந்து முதல் முறையாக 500 டன் எடை கொண்ட அடுத்த தலைமுறைக்கான ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் பாய இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5348 நல்வாழ்வு மையங்களில் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி செலுத்திருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் கடந்த 1978 முதல் தடுப்பூசி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இது விரிவுபடுத்தப்பட்டு தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் அதன் கீழ் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுகிறது. ஓகேங்களா, இந்த நடவடிக்கையின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 12 வகையான நோய்களிலிருந்து குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகளை வந்து பார்த்திங்கன்னா காக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த தடுப்பூசி அட்டவணையில் எத்தனை தடுப்பூசி போடுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு என்ன போடுறாங்க, எத்தனை போடுறாங்க மொத்தமாக அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது, படித்து பார்த்துங்க. சரிங்களா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை பள்ளிக்கரணையில் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு வரும் தேசிய கடல் வளத்துறை தொழில்நுட்ப கழகத்தின் சார்பில் கடல்சார் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் ஏற்படும் முன்னேற்றங்கள் அப்படின்ற தலைப்பில் 2 நாள் கருத்தரங்கம் நடந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோகோட உறுப்பினரும் மற்றும் பாதுகாப்புத்துறை விஞ்ஞானியுமான முனைவர் விஜயகுமார் சரஸ்வத் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சு பேசியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா
வருங்காலத்தில் மிதக்கும் சூரிய ஒளி மின்னாற்றல் மூலம் மின் உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அது இல்லாமல் முக்கியமாக இந்தியாவில் கடல் அலை மூலம் 12.4 ஜிகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா, முக்கியமானது. ஏன்னா இவர் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர், அதனால் இவர் கொடுத்த டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அடுத்தது பேறுகால மரணங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அதாவது பேறுகால இறப்புகளை தவிர்க்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசு சுகாதாரத்துறை பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வராங்க. இதன் ஒரு பகுதியாக நாட்டின் கிராமப்புற மக்களுக்கிடையான சுகாதார சேவை மேம்படுத்துவதற்காக குறிப்பாக கருவுறும் பெண்களின் ஆரோக்கியத்தையும் சுகப்பிரசவத்தையும் குறிக்கோளாக கொண்டு ஆஷா அப்படின்றது அக்ரிட்டட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்ற ஒரு சமூக சுகாதார பணிகள் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா 2005 உருவாக்குனாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அன்றாட பணிகளை வந்து பார்த்திங்கன்னா பதிவு செஞ்சு அதுக்கு அடுத்த மருந்துகளை வழங்குறது இதுதான் அவங்களுடைய வேலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2000 ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் பிரசவங்களுக்கு 384 இந்த பேறுகால இறப்பு வந்து பார்த்திங்கன்னா 2020 வந்து பார்த்திங்கன்னா 99 மரணங்களாக இருக்குது. ஓகேங்களா, 2030 இதை வந்து 70 குறைக்க தான் நம்ம இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். முக்கியமான விஷயம். ஓகேங்களா, பேறுகால மரணங்கள் வந்து 2030 70 குறைக்கிறதுக்காக நம்ம இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அடுத்தது உடான் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா 120க்கும் மேற்பட்ட புதிய விமான நிலையங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா, இது முக்கியமான விஷயம். இந்த உடான் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விமானங்களையும் ஒருங்கிணைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் விமான நிலையங்களை வந்து பார்த்திங்கன்னா தரம் உயர்த்துது. இதுதான் இந்த உடான் திட்டத்தோட நோக்கம். அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா தற்போது நிதி நிலைக்கு இந்த உடான் திட்டம் மேலும் 10 ஆண்டுகள் வந்து நீட்டிச்சு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்தது கேஒய்சி படிவங்களை சமர்ப்பிக்குமாறு வங்கிகள் வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கையாளருக்கு தொந்தரவு அளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இது தெரிஞ்சது ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் பேர். ஓகேங்களா, சஞ்சய் மல்கோத்ரா. ஓகேங்களா, ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா. முக்கியமான கொஸ்டின். அடுத்தது பிரதமரின் தொழில் பயிற்சி திட்ட செயலி வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களிடையே தொழில் திறனை மேம்படுத்தும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்ட பிரதமர் தொழில் பயிற்சி திட்டத்துக்கு கைபேசி செயலி வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. 2024-25 ஆண்டு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு 1.27 லட்சம் தொழில் பயிற்சி வாய்ப்புகளை அளிப்பதற்காக இலக்காக கொண்டு இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, இந்த திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி பெறும் இளைஞர்களுக்கு 12 மாதங்களுக்கு ரூபாய் 5000 வழங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு தவணையாக ரூபாய் 6000 வழங்குறாங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உலகளாவிய அரசியல் பொருளாதாரம் குறித்து விவாதிக்கும் ரசீனா உரையாடல் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் 3 நாட்கள் நடைபெற்றிருக்கு. இதில் 125க்கும் மேற்பட்ட உலக நாடுகளுடைய பிரதிநிதிகள் வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் அமெரிக்காவின் உளவுத்துறை தலைவரான துளசி கபாட்டும் வந்து பார்த்திங்கன்னா புதுதில்லியில் வந்து பார்த்திங்கன்னா சந்திச்சிருக்காங்க. பாதுகாப்பு மற்றும் தகவல் பகிர்வு துறைகளில் இரு நாட்டு உத்திசார் உறவை வந்து பார்த்திங்கன்னா விரிவுபடுத்துவது குறித்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா, உங்கள் பேர் ரொம்ப முக்கியம், மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஜெயமாலியா பாக்சி வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய எண்ணிக்கை 33 வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கு. ஓகேங்களா, டோட்டலாக அவங்க ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா 33 இடங்களை ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்டாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நடைபெற்ற இந்தியன் வேல்ஸ் ஓப்பன் மாஸ்டர் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் வீரரான ஜேக் ட்ரேப்பர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இதே போட்டியில் பெண்கள் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா வீராங்கனையான மீரா ஆண்ட்ரிவா சாம்பியன் பட்டம் வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, அவங்க முக்கியமானது 2 பேரோட பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய நாட்டை சேர்ந்தவங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனுடைய வீரர். ஓகேங்களா, 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா தங்கள் சார்ந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் சாம்பியன் ஆனவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. 2ஆம் பட்டியலில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 650 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிபி தரவரிசை பட்டியலில் டாப் 10 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யானிக் சின்னர், இத்தாலியை சேர்ந்த யானிக் சின்னர் இருக்கார். இவர் வந்து ரொம்ப பிரபலமான பிளேயரு. அடுத்து இதேமாதிரி பெண்கள் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா அரீனா சலபென்கா, இவர் வந்து பெலாரஸை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே காம்படேட்டர் தான். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரூத் சோஷியல்ஸ் அப்படின்ற ஒரு சமூக ஊடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோடி இணைந்திருக்கிறார். ஓகேங்களா, அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்பினுடைய ட்ரம்ப் மீடியா மற்றும் டெக்னாலஜி குழுமம் வந்து அதுக்கு சொந்தமான இந்த சமூக ஊடகம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரூத் சோஷியல். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி இணைந்திருக்கிறார். இந்த ட்ரூத் சோஷியல் யாரோடதுன்றது ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அது மட்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் மத்திய அமைச்சரான தேபேந்திர பிரதான் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய அமைச்சரான தர்மேந்திர பிரதானுடைய தந்தை. ஓகேங்களா, இவருடைய வயது 84 காலமாயிட்டார். 1988 கட்சியில் ஒடிசா மாநில தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் 1974 3 முறை அந்த பதவி வகித்தார். 1998-99 மக்களவைத் தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் தலைமையான மத்திய பாஜக அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றிருக்கிறார். ஓகேங்களா, அதனால் இவரோட பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவருக்கு வந்து இவருடைய இறப்புக்கு பின்னே ஏதாவது விருதுகள் வழங்கப்படலாம். ஓகேங்களா, அடுத்தது டாக்ஃபே துணைத் தலைவராக வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி வேணு வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. டாக்ஃபே துணைத் தலைவராக
புதியதாக இயக்குநராக வந்து லட்சுமி வேணு வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. பண்ணை இயந்திரங்கள் மற்றும் வாகனங்கள் உதிரி பாகங்கள் தயாரிக்கிற நிறுவனம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் குடும்பத்தை சார்ந்தவங்க இவங்க. ஓகேங்களா. இவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் தலைமை வேணு சீனிவாசன் அவருடைய பொண்ணு தான் இவங்க. அடுத்தது நூற்றாண்டு மரபின் வழிகாட்டுதலுடன் வந்து பார்த்திங்கன்னா அரசின் திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா நிதி நிர்வாகம் குறித்த ஆவண நூலை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காரு. நூற்றாண்டு கால நிதிநிலை அறிக்கைகள், விரிவான திட்ட மதிப்பீடுகள், மத்திய மாநில திட்டக்குழுக்கள் ஆய்வறிக்கைகள், நிதிநிலை அறிக்கைகள் தொடர்பான செய்தி கட்டுரைகள், இதழ்கள், நூல்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இணைய கழகத்தின் மின் நூலக சிறப்பு இணை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா துவக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க மாட்டாங்க. டெய்லியும் கண்டபஸ் டெய்லி பார்த்துட்டுருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்ஸ் அகாடமி டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூலை படித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம என்ன டெஸ்ட் கொடுத்துருக்கோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக தான் இருக்கும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.